வந்து இம்ரான் ஹுசைன் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு வந்து இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒன்று கிடக்க ஒன்று பேசுகிறாரு, சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாரு, ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஒரு ஆலிமும் பேசுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து இந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆலிம் இருக்காங்க இல்லையா, இந்த பெரிய பெரிய ஃபிர்காவை சார்ந்த அந்த லீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க குறை வைப்பாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கத்துக்குட்டிலாம் கிடையாது. அவரை பற்றி ஒரு சின்னதாக அறிமுகம் சொல்லிடுறேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942 அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து பிறந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா கராச்சியில் அலிமியா இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்கே வந்து தன்னுடைய கல்வி வந்து அவர் முடிக்கிறார். அங்கே வந்து கிராஜுவேஷன் அவர் படிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இதிலிருந்து இது அல் ஹசர் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, எது எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த மதரசா, அதில் வந்து அவர் மேற்படிப்பாக அங்கே போய் படிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன படிக்கிறாரு, இந்த வெளியுறவுத்துறை இன்டர்நேஷனல் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய அங்கே போய் அதை படிச்சுட்டு ட்ரினிடாட் அண்ட் டுபாகோ இருக்குல்ல வெஸ்ட் இண்டீஸில், அதனுடைய அரசாங்கத்துடைய வெளியுறவுத்துறை சார்ந்த அந்த ஃபாரின் அஃபேர்ஸில் வேலை செய்கிறார். அவர் ஃபாரின் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவு கொள்கை அந்த செயலாளர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலை அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ரொம்ப வெயிட்டான பதவி அதெல்லாம். அவர் 1985 அந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட இந்த வேலையை வந்து அவர் செய்கிறார். மார்க்கத்துக்காக நம்ம வேலை செய்யணும், ஏன்னா நாட்டு நடப்பு அவர் பார்க்குறாரு, நாட்டு நடப்புலாம் வேற மாதிரி இருக்கு. அவர் ப்ளஸ் ஒரு சூஃபி கூட, சூஃபினா சாமியார் வேலை இந்த மாதிரி பண்ணி அவர் சம்பாதிக்கிற அந்த மாதிரி இல்லை, சூஃபிசமுடைய அந்த கரெக்டான ஒரு டீச்சிங்ஸ் இருக்கு. அதாவது தூய்மையாக நடக்கணும், அதாவது அந்த வணக்க வழிபாடுகள்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் இருக்கக்கூடிய ஒரு தரும் கூட. ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால அப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து இந்த பயான், அவருடைய 2 புக்கு வந்து பேஸ் பண்ணி தான் பயான். ஒரு புக்கு வந்து குரானில் ஜெருசலம், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் கூட இந்த குரானில் இலுமினாட்டி அந்த இது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை எடுத்துங்க. இப்போ அந்த புக்கை பேஸ் பண்ணி இந்த ஒரு பயானம். இன்னொரு புக்கு பார்த்தீங்கன்னா த கிலாஃபத் த ஹிஜாஸ் அண்ட் த வஹாபி ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கும் தமிழில் வந்து இப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து அல்லாஹ்வுடைய கிருபையில் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் வந்து ஒரு ஜிம் வச்சு நடத்துறாரு, புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர் பண்ணி கொடுத்தாரு. அது பெரிய ஒரு பர்க்கத். ஏன்னா அந்த புக்கு இல்லைன்னா இந்த பயான் எடுத்துருக்க முடியாது, அவர் அந்த வேலை செஞ்சார்.